ஓகே, எக்ஸ்போஷர்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஈவனாக இருக்குது. இட்ஸ் குட். ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரவீன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ பண்ணி. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஒரு புலம்பல் வீடியோவாக இருக்க போகுது. ஏன், என்ன, ஏது, இது எல்லாமே போக போக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட், கேமரா புதுசாக ஒன்று வாங்கலான் இருக்கேன். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கேமராஸ் இருக்குது, எல்லாமே நல்ல கேமராஸ் தான். பட் சோனியை பற்றி நான் அதிகமாக பேசுகிறதுனால எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம், எனக்கு சோனி கேமராஸ் நிறைய பிடிக்கும், அந்த ஈக்கோ சிஸ்டம்குள்ளே இருக்கிறதுனால அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், சோனி கேமராஸ் தான் நான் தூக்கி வச்சு பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி தோணி இருக்கலாம். இந்த வீடியோவில் அது டோட்டலாக உடையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன் சோனி எல்லாருமே வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். சோனி கேமரா வாங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பர்பஸ், கொடுக்குற காசுக்கு ஒரு நல்ல அவுட்டை டெலிவர் பண்ணுது, அதை ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு சின்ன லேயர். ஸோ யூசபிலிட்டி வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, கஸ்டமைசபிளாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேனன் கேமராஸோ இல்லை நிக்கான் கேமராஸோ ஃபுல் ஃப்ரேம்னு வரும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எல்லாமே முதல்ல இருந்தது. இப்போது ஓவர் தி இயர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க எல்லா பிராண்ட்ஸுமே. ஸோ எல்லாமே காம்பேக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் சோனி கேமராஸ், அதுவும் ஃபுல் ஃப்ரேம் அப்படின்னா காம்பேக்டாக இருக்கும், மிரர்லெஸ் கேமராஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய சேல்ஸ் நம்பர்ஸை சோனி அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நிறைய சேல்ஸ் இருக்குது அப்படின்னும்போது குவாலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்தது, சோனிலையும் வந்தது. இது உங்களில் எத்தனை பேருக்கு நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ மேபி உங்களுக்கு அது ராங்காக தெரியலாம், உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா ராங்காக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூஸை எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். ஏன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பேசுகிறதுனால ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. கேமராவை பார்த்து இவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக பேசி ரொம்ப நாள் ஆனதுனால மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஐ ஷுட் ஸ்விட்ச் ஆன் தி ஏசி a bit. ஓகே, காம். நடந்த புலம்பல்களை பேசும்போது இன்னும் ஒரு 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 வெறுப்பும் சேர்ந்து வர்றதுனால ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, சோனி கேமரா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த சேனலில் நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தீங்க, பார்த்துக்கிட்டு முதல்லேருந்து என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சோனி A7IV நிறைய குவாலிட்டி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு கேமராவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் படி கேட்டிங்கன்னா மோஸ்ட் அன்ரிலையபிள் கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சோனி A7IV 3 சொல்லுவேன். நீங்கள் இது கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த கேமராஸ்லேயுமே இல்லாத அளவுக்கு அதிகமான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த வீடியோ நான் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது கண்டிப்பாக தெரிஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி கியர்ஸை வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக அமையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் இருக்குமா, 1 இயர் பிஃபோர் என்னோடய கேமராவில் ஷட்டர் உடஞ்சிது, அதை போய் ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு டைம். பட் நான் பார்த்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில், அதுவும் கேரளா சைடில் இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, நிறைய வெட்டிங்ஸ் பண்ணுவாங்க, ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ரேண்டமாக மந்தில் ஒரு 4-5 பேருக்கு A7IV வாங்கின புது யூனிட் ஃபெயில் ஆகிலாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அவங்க பேசுகிறது எல்லாமே ஈவெண்ட்டுக்கு நடுவில் வீடியோ எடுத்து போடுவாங்க. அது ஒரு ஃபன்னியான விஷயமா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், கேமரா ஃபெயில் ஆகுது ஈவெண்ட் டைமில் அப்படிங்கிறது. பட் கேமராவை கையில் வச்சுருக்க ஃபோட்டோகிராஃபருக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு 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 மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு நார்மல் கேமரா இல்லை.
என்னதான் ஒரு வேல்யூ ஃபார் மணி இருக்கிறதுல கம்மி ரேட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் தராங்க அப்படின்னு முட்டு கொடுத்து பேசினாலும் இது ஒரு 2,20,000 நான் வாங்கின ஒரு பாடி. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இந்த ஒரு இஷ்யூவை? அதுவும் நிறைய பேர் எனக்காச்சும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்தது. பட் சில பேர் வாங்குகிற ஒரு 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 1 month or 2 monthல இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எந்த விதமான ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சோனியில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி இதை தைரியமாக ஒரு ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும்? இதில் அது மட்டும்தான் பிரச்சனைன்னு நான் சொல்ல வரல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சோனி கேமராஸில். நீங்கள் மேபி அதுதான் சொல்கிறேனே, இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. பட் நான் பார்க்குற நிறைய ஃபோட்டோகிராஃபருக்கு காமனாக இருக்க ப்ராப்ளம் ஷட்டர் இஷ்யூ, ஷட்டர் உடஞ்சிரும். அதே மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் நிறைய வருது. கார்ட் ஸ்லாட் ஒர்க் ஆகாது, UHS 2 கார்டு போட்டாலும் UHS 1 எடுத்துக்கும். ஏன்னா இதில் 2 கார்ட் ஸ்லாட் இருக்குது. UHS 1 and 2 சாரி, இதில் 2 கார்ட் ஸ்லாட் இருக்குது. UHS 2 ப்ளஸ் SD கார்டு போடுற மாதிரி ஒரு ஸ்லாட்டும், நார்மல் SD கார்டு போடுற மாதிரி ஒரு ஸ்லாட்டும் இருக்குது. அதில் இருக்க UHS 2 போடுற அந்த ஃபஸ்ட்டு கார்ட் ஸ்லாட் இருக்குது பாருங்கள், அந்த கார்ட் ஸ்லாட்டு திடீர்னு UHS 1 எடுத்துக்கும். அந்த ஸ்பீடை உங்களுக்கு ரைட் பண்ணாது, UHS 2க்கு உண்டான ஸ்பீடை கொடுக்காது. திரும்ப க்ளீன் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டால் திரும்ப ஒர்க் ஆகும். சில டைமில் கார்டு ஸ்லாட்டே ஒர்க் ஆகலை, திரும்ப கார்டை எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்னு காமிக்கும். இது ஒரு இஷ்யூ. ஷட்டர் இஷ்யூ நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது ஒரு இஷ்யூ இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபோம்வேர் இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோம்வேரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கேமரா ஒரு ஈவெண்ட்டில் ஒரு 3லேருந்து 4 தடவை கேமரா எரர், கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் வருது. ரேண்டமான வார்னிங். அது எப்படி சொல்கிறது, கேமரா எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா தான் இருக்கும், சடனாக கேமரா எரர்னு வந்து பிளாக் ஸ்க்ரீன் வரும். கேமராவை ஆஃப் பண்ணி பேட்டரியை கழட்டி போட்டதுக்கப்புறம் ஷட்டர் திரும்ப மேலே ஏறும். இந்த இஷ்யூ வந்து எவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்கும் அப்படின்னா, கேமராவில் பிரச்சனையா இல்லையா, சர்வீஸ் சென்டரில் கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இது முதல்லலாம் நார்மலாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 1 or 2 times மந்தில் எப்போனா நடக்கும், ரொம்ப ரேராக இருக்கும். சரி, நானும் மேபி ஃபோம்வேர் எதனா அப்டேட் பண்ணாமல் விட்டனோ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே விட்டேன். பட் இப்போது சரி, இன்னைக்கு ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆஃபீஸ்லேயே, ஒரு சின்ன ஷூட் பண்ணியிருந்தேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஷூட் அப்போ ஒரு 3லேருந்து 4 தடவை கேமரா எரர் வந்து ரேண்டமாக தொடர்ந்து. இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் A7 IV தான், நல்ல கேமரா, நல்ல குவாலிட்டி எல்லாம். அதுக்கப்புறம் ரிலையபிளாக ஒரு கேமரா இல்லை அப்படின்னா அதை எப்படி ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு மூமெண்ட் இல்லை. கிளைண்ட் நம்மளை நம்பி ஒரு ப்ராஜெக்டோ ஒரு விஷயமோ தராங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட ரீஷூட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு ப்ரீவெட் அப்படின்னா அதோட ஃபோட்டோஸ் போச்சுன்னா திரும்ப ரீஷூட் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வெட்டிங் செனாரியோவில் அந்த தாலி கட்டுற மூமெண்ட்டோ, எனக்கு இது நடந்ததுனால திரும்ப திரும்ப ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது. ஐயோ, எனக்கு அந்த விஷயந்தான் அதை சொல்ல முடியல. இந்த அளவுக்கு ஒரு ரிலையபிளான, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சோனியை தாண்டி இருக்க மற்ற பிராண்ட்ஸில் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் நோட் பண்ணவே மாட்டீங்க. நிறைய பேர் ஷட்டர் உடஞ்சிருச்சுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த DSLR கேமராஸ் 5D சீரீஸில் இருந்த கேமராஸில் மேபி ஷட்டர் எப்போனா உடையும், அதுவுமே டேங்க் மாதிரி இருக்கும். கேமரா அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி, பில் குவாலிட்டி. இதில் பில் குவாலிட்டி அதுதான் சொல்கிறேனே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே அந்த ரப்பர் எல்லாமே பிஞ்சு வர ஆரம்பிச்சிரும், சைடில் ஒரு பக்கம் தேய ஆரம்பிச்சிரும். இது மெயின்டெனிங் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் நம்ம பே பண்ணுறது வந்து எவ்வளோ பே பண்ணுறோம்? ஒரு ப்ரொஃபஷனல் பாடிக்கு தானே பே பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்கணும்? யூஸ் பண்ணுற யூசர்ஸை இது தாங்குமா தாங்காதா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். இந்த ப்ராப்ளம், இந்த கார்ட் ஸ்லாட் ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், கேமரா எரர் சொல்லியிருக்கேன். சில டைமில் லென்ஸை கழட்டி போடும்போது இஷ்யூஸ் சிலது வரும், பிளாக் ஸ்க்ரீன் வரும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஹாபியாக கேமரா வாங்குறவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதை வாங்குறவங்க யாரும் A7 IV வாங்கி வெட்டிங் பண்ணுறவங்க யாரும் பெரிய இதில் இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கவங்க ஒரு ட்ரீம் கேமராவாக வச்சு வாங்குகிற ஒரு கேமரா. அது எந்த அளவுக்கு ரிலையபிளாகவும் குவாலிட்டியாகவும் சோனி தந்திருக்கணும், அவங்க தரல அப்படிங்கிறது ஒரு உண்மை. நான் இப்போது இந்த கேமராவை ரீப்ளேஸ் பண்ணணும், வேற ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு யோசிச்சனா கூட நான் திரும்ப சோனிக்கு தான் போய் ஆகணும். பட் சோனிக்கு போகணும் அப்படின்னு வரும்போது இந்த கன்சர்ன்ஸ் எல்லாமே என் மைண்டில் வந்து போகுது. நல்ல கேமரா தான், எனக்கு யூசபிலிட்டி வைஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கேமரா. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓட்டி பார்க்கும்போது இப்போ வரப்போகிற A7 V ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். வர்ற அந்த கேமராவுமே அப்படி இருந்தா, ஏன்னா இந்த யூனிட் நான் சென்னைக்கு வரும்போது ஃபஸ்ட்டு டே வாங்கினேன். வந்த ஃபஸ்ட்டு டே நான் இந்த கேமராவை டெலிவரி எடுத்தேன். அந்த கேமராவும் அதே ப்ராப்ளமோட வந்தது அப்படின்னா இதை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சோனிக்கு மோஸ்ட் செல்லிங் சீரீஸே இதுதான், அதுவும் மோஸ்ட் செல்லிங் கேமராவும் இதுதான். இதில் இவ்வளோ குவாலிட்டி இஷ்யூஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு புரியல. நீங்கள் ஃபோம்வேர் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கலாம், பட் அதுக்கான அப்டேட்டும் எதுவும் வரல. இந்த கேமரா எரர் ப்ராப்ளம் வந்து எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த கேமராவை வாங்குறாங்க. மோஸ்ட்டாக ஏகப்பட்டது புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ அதுதான் சொல்கிறேனே, நான் ரொம்ப நாளாக வீடியோ பண்ணவே இல்லை. எதனா ஒரு நல்ல வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு புலம்பலில் திரும்ப நான் யூடியூப்பை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சோனியில் தள்ளியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷனே பேடாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு நடக்குதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்குகிற நிறைய பேர் இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே மாட்டிக்காமலாச்சும் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல கேமரா, நான் திரும்ப இல்லைன்னு சொல்லலை, நல்ல கேமரா. பட் ஆனால் இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளால் வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா மாறிடும். ஏன்னா இதுக்குண்டான லென்சஸ் வாங்கியிருப்போம், இதுக்குண்டான மைக்ஸ் வாங்கியிருப்போம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், UHS கார்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். அப்படின்னும்போது திரும்ப நம்ம கேனனோ இல்லை நிக்கானோ போகணும் அப்படின்னா யூசபிலிட்டியாகவே அது நம்மளை முடியாது. இப்போது ஆப்பிளும் இதே விஷயத்த பண்ணுவாங்க. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான மேக் புக்கு இல்லை ஐபேடு இது எல்லாமே அந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஆண்ட்ராய்டுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு வெறுப்பு வரும்ல. இல்லை நம்ம பேசாமல் அடுத்த மாடலுக்கே போயிடலாம் ஐஃபோன்லேயே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சோனி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னால் இப்போது நிறைய லென்சஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் டோட்டலாக செல் பண்ணிவிட்டு நான் வேறு கேனனோ நிக்கானோ போகிறதுக்கு உண்டான ஐடியா இல்லை. பட் வாங்குகிற பிராண்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி தானே ஆகணும். பர்டிகுலராக நான் அதுதான் சொல்கிறேனே, இதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினது எல்லாமே இவங்கக்கிட்ட இருந்த இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு பிகினர் கேமரா A6000 தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். FX30 இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நான் ஃபேஸ் பண்ணதில்லை. சூப்பராக டே லைட்லலாம் நல்லா எடுத்திருக்கேன், நல்ல ரிலையபிளான கேமரா, அது ப்ராப்ளம் இல்லை. பட் A7 IV தான் மோஸ்ட் செல்லிங். ஏன்னா இது ஒரு ஹைப்ரிட் கேமரா. நான் திரும்ப சொல்கிறது, இது ஒரு ஹைப்ரிட் கேமரா. வீடியோவும் எடுக்கும், ஃபோட்டோவும் எடுக்கும். அது ரெண்டு பர்பஸ்க்காகவுமே வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறைய புலம்பிட்டேன். இது எத்தனை தடவை சொன்னேன்னு தெரியலையே. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. மேபி நிறைய பேருக்கு இந்த சோனி அந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பட் இது உண்மை, சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை சோனி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க, அதில் இருக்க ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ண வீடியோஸை சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை யூஸ் பண்ணுற யூசர்ஸ்கிட்ட கேளுங்க, அவங்க அதுக்கு தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். மேபி உங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது, யூனிட் வாங்கினதுலேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா ஃபைன்.
நோ இஷ்யூஸ். பட் உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னா பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. பார்க்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேபி நெக்ஸ்ட் மாடல் வந்ததுக்கப்புறம் வாங்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.